திமுகல பணம் கொடுப்பாங்க, பாரதிய ஜனதா கட்சியில் அது கிடையாது. ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் பொலிட்டிஷியன், டிஸ்ட்ரிக்ட் பிரசிடென்ட், யோசிச்சு பாருங்க, வேற எந்த கட்சியில் இது பாசிபிள்? எது ஈர்த்தது அப்படின்ற ஒரு கேள்வி. கொரோனா தான். கொரோனாவுக்கு போகும்போது தான் இந்த பெர்செப்ஷன் சேஞ்ச். அந்த டைத்தில் அண்ணாமலை உள்ள வராங்க. யங்ஸ்டர்ஸ் கேன் கம் டு பாலிடிக்ஸ் அப்படிங்கிற ஒரு புது இது ஓப்பன் ஆகுது. சீனியர் ஜூனியர் அந்த ப்ராப்ளம் ஃபைட் பண்றது, காலேஜ்ல சீனியர் ஜூனியர் இருக்கு, வீட்டில் இருக்கு, பாலிடிக்ஸ்ல இருக்காதா என்ன? இப்போ தமிழக சினிமாவில் உச்சத்தில் இருக்கக்கூடிய திரு விஜய் அவர்கள் இன்னைக்கு அரசியலுக்கு வந்திருக்காங்க 2024. ரஜினிகாந்த் உச்சத்தில் இல்லையா? அரசியலுக்கு வந்து 2 வருடங்களில் சிஎம் போகிறேன்னு சொல்லியிருக்காங்க. அது ஒரு 10-12 பொதுக்கூட்டங்கள் தான் போட்டிருப்பாங்க. நாங்கள் 2024 தேர்தலில் நாங்கள் சந்திக்கலன்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ள தானே இருந்தேன். அப்புறம் எப்படி 2 வருஷம் சொல்கிறீங்க? கமலஹாசன் அவங்க என்ன ஸ்பீச் கொடுக்கும் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, சாவி வந்து தமிழ்நாட்டிலே இருக்கணும், அதுக்காக தான் நான் திமுக கூட்டணிக்கு வந்தேன் அப்படின்ற மாதிரி விளக்கம் கொடுத்துருக்காங்க. அது எப்படி சார் நீங்கள்? சார், அவரோட படத்தை நான் தேட்டரில் கூட பார்க்க மாட்டேன். தேட்டரில் பார்க்குற படம் எனக்கு ஒன்றுமே புரியாது. அவர் பார்லிமெண்ட்டில் போயும் அப்படி தான் நடந்துக்குவாருங்கிறது ஒரு மகா முட்டாள்தனமான ஒரு விஷயமா இருக்குது. தமிழக காங்கிரஸ் என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா, எங்களுக்கு ஆட்சியில் பங்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு திருச்சி வேலுசாமியாக இருக்கட்டும், நிறைய தலைவர்கள்லாம் வந்து அங்கே அப்போ சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ தான் ரொம்ப நாளைக்கு அப்புறம் காங்கிரஸ் முடிச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். பேசு தமிழா பேசு நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் சிவகங்கை பாஜக மாவட்ட தலைவர் திரு பாண்டிதுரை அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? சூப்பராக இருக்கேன். அரசியல் வாழ்க்கையை பொறுத்தவரை நீங்கள் கொஞ்சம் கோவக்காரரு, ரொம்ப கட் அண்ட் ரைட்டாக இருப்பீங்க, ஸ்ட்ரிக்டாக இருப்பீங்க அப்படின்ற மாதிரியான தகவல்கள் எல்லாருமே சொல்கிறத கேள்விப்பட்டிருக்கோம். நாங்களே வந்து நிறைய வீடியோக்கள் பார்த்துருக்கோம். ஸோ அரசியல் வாழ்க்கை அப்படின்றத தாண்டி பர்சனல் லைஃப்லேயும் நீங்கள் அப்படி தானா? ஸோ இந்த அரசியல் பயணம் ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா இது இருக்கணும், நம்ம இப்படி இருந்தால் தான் நமக்கு வந்து சரியாக இருக்கும் அப்படின்றது நீங்களா எடுத்துக்கிட்டதா சார்? அப்படி இல்லைங்க. இப்போது நீங்கள் அரசியல் லைஃப்பை நீங்கள் பர்டிகுலராக கேட்டிங்கன்னா, நீங்கள் அரசியல் லைஃப் தனியாகவோ ப்ரைவேட் லைஃப் தனியாகவெல்லாம் நீங்கள் வாழ முடியாது. நீங்கள் எப்படி இருக்கீங்களோ அப்படி தான் மக்களுக்கு பிடிக்கும். ஏன்னா நீங்கள் எவ்ரிடே நீங்கள் வந்து மக்களை மீட் பண்ணுவீங்க, நம்ம பார்ப்போம். நீங்கள் யூ கான் ஆக்ட். ஸோ பட் ஆனால் நீங்கள் அரசியலை உள்வாங்கிக்கணும். உள்வாங்கிறது என்ன? நான் என்ன அரசியலை உள்வாங்கினேன் அப்படின்னா, கடந்த 40 வருடமாக பாரதிய ஜனதா கட்சி சிவகங்கை மாவட்டத்தில், குறிப்பான சிவகங்கை மாவட்டத்தினோட தலைவர், ஸோ சிவகங்கை மாவட்டத்தில் உழைச்சிக்கிட்டே இருக்காங்க. இன்னும் யாருமே கையெழுத்து போடக்கூடிய இடத்துக்கு வரவே இல்லை. போராடுறோம், போலீஸ் எடுத்து போராடுறோம், அரெஸ்ட்டு. நீங்கள் சிவகங்கை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய 20 வருஷம் 30 வருஷமாக இருக்கக்கூடிய நிர்வாகிகளை நீங்கள் கூப்பிட்டு பேசுனீங்கன்னா, அவங்க பின்னாடிலாம் ஏகப்பட்ட கேசஸ் இருக்குது. அந்த கேசஸ்லாம் இன்றைக்கி நம்ம ஒரு போராட்டம் பண்ணுறோம். நான் இன்றைக்கி மாவட்டத்தில் இருக்கேன். இப்போ நீங்கள் நம்மளாம் சேர்ந்து ஒரு போராட்டம் பண்ணுறோம். 3 வருஷம் கழித்து நம்ம என்னோட மாவட்டத்தில் பதவி மாறினோன்னே உங்களுக்கான கேஸை நீங்கள் தான் முடிக்கணும். இது மாதிரி எத்தனையோ நபர்கள் இருக்காங்க. ஸோ இந்த தருணத்தில், இந்த 2026 சட்டமன்ற தேர்தலில் இந்த தருணத்தில் நம்ம இதை பிரேக் பண்ணணும். பிரேக் பண்ணி நம்மளுடைய ஆட்கள், தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்கவங்க, குறிப்பாக பாரதிய ஜனதா கட்சி அதுக்காக உழைக்க வேண்டும். அந்த இடத்த பிரேக் பண்ணி நம்ம உள்ளே வரணும். அப்படிங்கும்போது அந்த கோவங்கள், ஆக்ரோஷங்கள் அதெல்லாம் இருக்குது. அதை தாண்டி வேற என்ன இருக்குது? நம்ம யாரும் வந்து குடுக்கல் வாங்கல் பிரச்சனையோ, மற்ற ஏதோ பர்சனல் மோட்டிவேஷன், என்கிட்ட இடத்த அவர் எடுத்துக்கிட்டாரு, இவர்கிட்ட இடத்த நான் எடுத்துக்கிட்டேன், இவர் என்னை சீட் பண்ணிட்டேன், அதுக்கு இங்கே வேலை கிடையாது. ஒரு மாவட்ட தலைவராக நம்ம கட்சி பண்ணி சொல்கிறோம். அதில் ஒர்க் ப்ரெஷர் கண்டிப்பாக இருக்கும். நீங்கள் எவ்வளோ நீங்கள் தலைவர்கள், தேசிய தலைவர்கள் எத்தனை முறை தமிழ்நாட்டுக்கு வராங்க அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கோங்க. ஏன்னா 2026 திராவிட முன்னேற்ற கழகம் அரசு வரக்கூடாதுங்கிறதுல ரொம்ப தெளிவாக இருக்கும். அப்படிங்கும்போது நம்ம லீடர் ஷுட் பி ஃபயரில் இருக்கணும்ல. ஏன்னா இதை தாண்டி வேற என்ன இருக்குது? இதை தாண்டி வேறு எதுவுமே கிடையாது. ஸோ அதை உள்வாங்கணும். அதை உள்வாங்கும் போது ஆட்டோமேட்டிக்காக அந்த ஒர்க் ப்ரெஷர் அதிகமாகும். இப்போ சிவகங்கை மாவட்டத்தில் 1518 பூத் இருக்குது. இந்த 1518 பூத்லையும் நம்ம ஃபஸ்ட் இடத்துக்கு வரணும். அப்போ தான் 4 சட்டமன்றமும் தேசிய ஜனநாயக கூட்டணி வின் பண்ண முடியும். ஸோ இதோ ஏன்னா இது வந்து நெக் டு நெக். முன்னாடி மாதிரி 20,000 ஓட்டில் ஜெயிப்பாங்க, 30,000 ஓட்டில் ஜெயிப்பாங்க அப்படிலாம் கிடையாது. நெக் டு நெக். ஒரு 5,000 ஓட்டு, 2,000லேருந்து 5,000 ஓட்டுக்குலாம் ஜெயிக்க போகிறாங்க. அப்படிங்கும்போது நீங்கள் வந்து ஒரு 10 பூத்து இவங்க சரியாக வேலை பார்க்கல, சோக்கே தேர்தல் நேரத்தில் நம்ம எதுவும் சொல்ல வேணாம் அப்படின்னு இருக்க முடியாது. எவ்ரி பூத் கவுண்ட்ஸ் இந்த எலெக்ஷன். அப்படிங்கும்போது அந்த ஒர்க் ப்ரெஷர், ஒரு பூத் சரியாக ஒர்க் ஆகலைன்னா அந்த பூத்தை சரி பண்ண வேண்டியது ஒரு மாவட்ட தலைவருடைய வேலை. ஒரு நிர்வாகி சரியாக வேலை செய்யலைன்னா அந்த நிர்வாகியை சரி பண்ண வேண்டியது மாவட்ட தலைவருடைய வேலை. அதை தாண்டி வேறு என்ன பர்சனலாக என்ன இருக்குது?
கட்சி வேலை கொடுத்துருக்காங்க, நமக்கு மேலேருந்து சொல்கிறாங்க, அந்த கட்சி வேலையை நம்ம பூத் அளவில் கொண்டு போக வேண்டியது நம்மளுடைய வேலை. ப்ளஸ் ஷார்ட் பீரியட், இந்த ஷார்ட் பீரியடுக்குள்ளே எஸ்ஐஆர் வேறு வந்துருச்சு. ஏன்னா எஸ்ஐஆர் வரல அப்படின்னு வச்சுக்கோங்களேன், நம்ம முன்னாடியே நம்ம டிசம்பர்லேயோ நவம்பர்லேயோ ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணியிருக்கலாம். பூத் லெவலில் யார் இருக்கா யார் இல்லை என்னங்கிறது. இப்போ எஸ்ஐஆர் ஒர்க் வந்ததுக்கப்புறம் பூத்தில் இவங்க இருக்காங்களா, இவங்க வீடு இங்கே இருக்கா, இவங்களுக்கு ஓட்டு இருக்கா இல்லையா அப்படிங்கும்போது டே டு டே ஒர்க் ப்ரெஷர் இருக்கும். இதில் என்ன ஒர்க் ப்ரெஷர், பாரதிய ஜனதா கட்சியில் என்ன ஒர்க் ப்ரெஷர்னா, திமுகவில் பணம் கொடுப்பாங்க, இந்த வேலையை பார்த்துட்டு வா, எஸ்ஐஆரில் ஒரு ஃபார்ம் வாங்கி கொடுத்தா 100 ரூபா தரோம். அப்போ ஒரு 10 ஃபார்ம் ஒரு நாளைக்கு வாங்கி பிஎல்ஓ அதிகாரிகிட்ட கொடுத்தா 1000 ரூபா. அந்த பிஎல்ஓ அதிகாரிக்கு வரக்கூடிய மெசேஜ் எடுத்து மேலே அனுப்பி வச்சோம் அப்படின்னா அவனுக்கு 50 ரூபா ஒரு நாளைக்கு. பாரதிய ஜனதா கட்சியில் அது கிடையாது. ஸோ யூ ஹாவ் டு மேனேஜ் யுவர் ஃபேமிலி லைஃப், யுவர் பர்சனல் லைஃப், ப்ளஸ் யூ ஹாவ் டு ஒர்க் ஃபார் அ பொலிட்டிக்கல் லைஃப். அப்படிங்கும்போது அந்த ப்ரெஷர் இருக்க தானே செய்யும். அதுதான் தவிர இதை தாண்டி ஒரு அதெல்லாம் கிடையாது. ஐ லவ் திஸ் மை பொலிட்டிக்கல் லைஃப். இது எனக்கு ப்ரெஷராலாம் தெரில. அரசியல் வாழ்க்கைக்குள்ளே நீங்கள் வர்றதுக்கு முன்னாடி, அதாவது 2020 காலகட்டங்களுக்கு முன்னாடி நிறைய சாதனைகள் வந்து நீங்கள் பண்ணியிருக்கீங்க. உதாரணத்துக்கு கன்னியாகுமரியிலேருந்து காஷ்மீர் வரைக்குமே எண்ணிலடங்காத வழிபாட்டு தலங்களுக்கு போயிருக்கீங்க. அதுவும் கார்லேயே பயணம் பண்ணியிருக்கீங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லிகிட்டே போகலாம். எது வந்து அரசியல் பக்கம் உங்களை ஈர்த்தது, அரசியல் வரணும் அப்படின்னு எது தூண்டினது? ஃபஸ்ட்டு சாதனைங்கிறதுங்க, அந்த சாதனைலாம் தாண்டி என்ன மாதிரி ஆட்கள்லாம் வந்து ஃபஸ்ட்டு ஜென்ரேஷன் பொலிட்டீஷியன். நாங்கள்லாம் வந்து பாலிடிக்ஸில் இன்றைக்கி உங்கள் சேனல் முன்னாடி உட்காந்து ஒரு பாரதிய ஜனதா கட்சி சார்பாக நாங்கள் பேசுகிறோங்கிறது ஒரு மிகப்பெரிய சாதனை. ஃபஸ்ட் ஜென்ரேஷன் பாலிட்டிஷியன், நல்லா யோசிச்சுக்கோங்க. ஃபஸ்ட் ஜென்ரேஷன் பாலிட்டிஷியன், டிஸ்ட்ரிக்ட் பிரசிடென்ட், யோசிச்சு பாருங்கள், வேறு எந்த கட்சியில் இது பாசிபிள்? வாய்ப்பே கிடையாது, யோசிக்கவே முடியாது. ஸோ அதுவே வந்து ஃபஸ்ட்டு ஒரு சாதனையாக நான் நினைக்கிறேன். ஸோ as a கர்வமாக நான் சொல்லலை, பட் அந்த படிக்கட்டுகளை நான் சொல்கிறேன். 2020க்கு முன்னாடி நான் என்னோடய குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா MBA ஃபைனான்ஸ் ஃப்ரம் பெங்களூர், MBA ஃபைனான்ஸ் ஃப்ரம் பெர்லின் ஸ்கூல் ஆஃப் எக்கனாமிக்ஸ் பெர்லின். அதுக்கப்புறம் நான் பெங்களூரில் ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் இந்த கொரோனா காலகட்டத்தில் என்ன பண்ணுறோம், நம்ம கொரோனாக்கு ஜஸ்ட் பிஃபோர் கொரோனா ஒரு ட்ராவல் டூர் மாதிரி ஆல் இண்டியா போகலாம். ஸோ பிகாஸ் பீப்புள் சே நீ ட்ராவல் பண்ணு, யூ நோ யுவர் செல்ஃப், யூ நோ யூ வாட் இஸ் யுவர், அந்த ஒரு ஆட்டிடியூடு, ஒரு அரகன்ஸ் எல்லாம் அந்த வயசு, இந்த 20-25 வயசில் காலகட்டத்தில் அந்த அரகன்ஸ்லாம் கம்மியாகும்னு சொல்லுவாங்க. ஏன்னா வீட்டில் சொல்லுவாங்க, அப்பா அப்படி, தாத்தா அப்படி, நீ அப்படி, உங்கள் அம்மா அப்படி அப்படிங்கிற ஒரு பெரிய ஒரு இதை நம்ம மண்டையில் ஏற்றி வச்சுருப்பாங்க. பட் வென் யூ ட்ராவல் அலோன், உங்களுக்கு புரியும், ஓ நம்ம ரியலாக யார், இதை விட பெரிய பெரிய விஷயங்கள்லாம் அந்த உலகத்தில் இருக்குது அப்படிங்கிறதுக்காக ஒரு ட்ராவல் டூர் பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணும்போது, ஸோ எல்லாருமே ஒரு ஜீன்ஸ் பேண்ட் போட்டு டிஷர்ட் போட்டு நான் சோலோ ட்ரிப்பாக போகிறேன், நான் கன்னியாகுமரிலேருந்து லே லடாக் வரைக்கும் நான் பைக்லேயே போகிறேன் அப்படிங்கிறத கொஞ்சம் மாற்றி நான் என்ன பண்ணேன், ஸோ நம்ம கல்ச்சர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக கோவில்கள் போவோம். ஏன்னா கோவிலில் தான் கல்ச்சர் இன்றைக்கி வரைக்கும் ஒரு சில குடும்பங்களில், மெஜாரிட்டியான குடும்பங்களில் அங்கங்கே இருக்குது. பட் நீ கல்ச்சருங்களை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் அப்படின்னா டேரெக்டாக ஒரு கோயிலுக்கு போனால் அந்த ஊரோட கல்ச்சர் உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம், ஒரு யங்ஸ்டராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக நானும் என்னோடய பிரதரும் கார்லாம் ஸ்டிக்கர்லாம் ஒட்டி எப்படி அந்த சோலோ ட்ரிப் பிளான் பண்ணுவோமோ அதே மாதிரி ஸ்டிக்கர்லாம் ஒட்டி கன்னியாகுமரி டு காஷ்மீர் ஒரு 501 டெம்பிள்ஸ் ரீச் பண்ணுறதுக்காக போனோம். அது ஏன் 501 அப்படின்னா, இட்ஸ் ஆல்மோஸ்ட் லைக் 108 பிரகாரம் எத்தனை வரும் அப்படின்னா 108, 501 மந்திரங்கள் இப்படிங்கிற மாதிரி ஒரு இதை வச்சு ஒர்க் பண்ணோம். பட் வி லேர்ன் லாட். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 2-3 இன்சிடென்ட் மட்டும் சொல்கிறேன். தமிழ்நாட்டில் நீங்கள் கோவில்கள் போனீங்கன்னா அங்கே எல்லாமே பார்த்தீங்கன்னா சிலைகள் ரொம்ப சின்னமாக இருக்கும். உள்ளே இருக்கக்கூடிய உள்ள சிலைகள் ரொம்ப சின்னமாக இருக்கும். உள்ளே நீங்கள் போக முடியாது, கோயிலை டச் பண்ண அந்த உள்ளே இருக்கக்கூடிய சிலைகளை தொட முடியாது. பட் ஆனால் இது இங்கே இந்த கோவில்கள் தெய்வங்கள்லாம் எப்படின்னா நம்மளுடைய அக்ரிகல்ச்சர் ரிலேட்டடாக இருக்கும். 12 வருஷத்துக்கு ஒரு முறை கும்பாபிஷேகம், மேலே கலசத்தில் தானிய வகையெல்லாம் வைப்பாங்க அப்படின்னு. அதை கொஞ்சம் நீங்கள் தமிழ்நாடை விட்டு கேரளாவுக்குள்ளே போனீங்கன்னா கோவில்கள் இருக்கக்கூடிய இடத்துக்கு கீழே ஃபுல்லாக தங்கம், வைரம், வைடூரியங்கள் அப்படின்ட்டு இருக்கும். அதே நீங்கள் கொஞ்சம் கர்நாடகா சைட் போனீங்கன்னா அது எல்லாமே கொஞ்சம் இயற்கை கலந்ததாக இருக்கும். எல்லாமே ஆக்ரோஷமான தெய்வங்கள், இயற்கை ரிலேட்டடான தெய்வங்களாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒன்று சொல்கிறேன், இன்னும் பிரேக் டவுன் பண்ணால் உங்களுக்கு ஈஸியாக புரியும்னு நினைக்கிறேன். தமிழ்நாட்டில் நீங்கள் அர்ச்சனை கொண்டு போகிறீங்கன்னா தேங்காயை உடைச்சி குடுமையை பிச்சு ஐயர் போட்டுருவார். அப்படி தானே கொடுப்பாரு? இதே நீங்கள் கர்நாடகாவில் போனீங்கன்னா தேங்காயை உடைப்பாங்க, குடுமையை பிக்க மாட்டாங்க. குடுமையை பிக்கிறது ஒன்லி ஃபார் சேட் திங்ஸ் தான். அதே மாதிரி சிவன் கோவில்
நீங்கள் தமிழ்நாட்டில் ஃபுல்லாக சுற்றலாம், பிரகாரம் வருவோம்ல ஃபுல்லாக சுற்றலாம். பட் கேரளாவில் நீங்கள் ஃபுல்லாக சுற்ற முடியாது. ஸோ என்ன பண்ணணும், சாமி கும்பிடுவீங்க, சாமி கும்பிட்டு இப்படி போயிட்டு இந்த இடத்துல வந்து அந்த அபிஷேகம் ஆகி வரும்ல தண்ணி, எனி கோவில் அபிஷேகம் வரக்கூடிய கோவில் தண்ணி வர்றதை கிராஸ் பண்ணக்கூடாது. யூ ஆர் நாட் சப்போஸ் டு கிராஸ் தட். இங்கே வந்து சாமி கும்பிட்டுட்டு மண்ணி ரிட்டர்ன் யூ ஹேவ் டு கோ பேக் லைக் திஸ் அண்ட் மறுபடியும் இங்கே வந்து சாமி கும்பிடணும். ஒரே கோவில் ஒரு பாட்டில். கேரளாவில் நீங்கள் இது வந்து கேரளாவில், இங்கே தமிழ்நாட்டில். ஸோ இந்த மாதிரி கல்ச்சர்லாம் நீங்கள் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் கோவில் இது மாதிரி இன்னும் நீங்கள் மேலே போக 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 இயற்கை அப்படி மேலே போய் நீங்கள் அங்கே ஹிமாலயாவுக்கு போகும்போது இயற்கை தான் கடவுள் அப்படிங்கிற மாதிரி நம்ம அந்த ஹிமாலயா பார்த்து உட்காந்துருவோம். ஸோ இங்கேருந்து இதுதான் நம்ம, நீங்கள் எவ்ரிபடி ஹாவ் டு யங்ஸ்டர்ஸாக இருக்கீங்க, யூ ஹாவ் டு ட்ராவல். கோயில்களை வந்து வேறு விதமாக நாங்கள் பார்த்தோம். கோயில்கள் அப்படின்னா நம்ம அளவு குத்திக்கிறோம், அது ஒரு விதமான பக்தி. அப்படின்னா இது வேறு மாதிரி. ப்ளஸ் எவ்ரி 50 kilometers யூ ட்ராவல் இன் இந்தியா, யுவர் ஃபுட் சேஞ்ச், யுவர் வாட்டர் சேஞ்ச், யுவர் கல்ச்சர் சேஞ்ச். ஸ்டில் வி ஆர் ஆல் இண்டியன்ஸ். அதுதான் த பெஸ்ட் பார்ட். ஸோ வி ஆல் லேர்ன்ட் எக்ஸ்பீரியன்ஸ் திஸ். யோசிச்சுக்கோங்க, இந்த 49 நாள் இந்த பயணம், நாங்கள் பெருசாக போகிறதுக்கு முன்னாடி அந்த மாத்திரை இந்த மாத்திரை டானிக்கு, அது ஒரு நாள் ஒரு பொழுது ஒரு டானிக் ஒரு மாத்திரை யூஸ் பண்ணதில்லை. 25,000 ரூபாய்க்கு என்னமோ மெடிசன் கொண்டு போயிடணும், அப்படியே கொண்டு போய் கீழே தான் கொண்டு போய் கொட்டணும். ஸோ இட் இஸ் ஆல் அபவுட் வாட் யூ டூ, அவ்வளோதான். அரசியல் வாழ்க்கைக்கு உங்களை எது ஈர்த்தது அப்படின்ற ஒரு கேள்வி. கொரோனா தான், 100% கொரோனா தான். நான் கொரோனா பேட்ச் தான். கொரோனாவுக்கு போகும்போது தான் இந்த பர்செப்ஷன் ஹஸ் சேஞ்ச். இல்லைன்னா நான் பெங்களூரில் இருக்க வரைக்கும் ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸில் எத்தனை கம்பெனியை கன்வெர்ட் பண்ணோம், மந்த்லி எவ்வளோ பில்லிங் பண்ணோம், இந்த வருஷம் ஃபாரின் ட்ரிப் எங்கே போகிறோம், இந்த வருஷம் சேவிங்ஸ் என்ன பண்ணுறோம், இந்த வருஷம் BMW கார் வாங்கிட்டோம், நெக்ஸ்ட் இயர் அந்த காரை மாற்றுவோமா. அது யங்ஸ்டருக்கு என்ன இருக்கும் அதானே, எல்லோரும் யங்ஸ்டர் என்ன இருக்கும், இந்த வருஷம் ஓகே ஐஃபோன் வந்தது, அடுத்து என்ன பண்ணுவோம், ஆப்பிள் வந்தது, இது வாட்ச் என்ன வாங்குவோம், இப்படி தான் இருந்தது. பட் கொரோனா டயத்தில் இட் ஹஸ் சேஞ்ச் அ லாட். நீங்கள் வாழ்கிற அடுத்த நாள் உங்களுடைய நாட்கள் வந்து இருப்பீங்களான்னு தெரியாத ஒரு தருணம். நான் அதை ஃபுல்லாக ஃபீல் பண்ணேன். எங்கள் வீடெல்லாம் வந்து பெரிய தோப்புக்கு இப்போ அந்த மாதிரி இருக்கனால ஓகே டோரை லாக் பண்ணிவிட்டு யூ கேன் லிவ் இன்சைட். பட் திங்க் அபவுட் த பீப்புள், வெரி ஸ்மால் காம்ப்ளெக்ஸ் ஹவுசஸில் இருக்கிறவங்களுடைய லைஃப்பை யோசிச்சு பாருங்கள். ஸோ அது நான் ஒரு நாள் போய் வெளியில் போய் அரிசி கொடுக்குறோம், பருப்பு, ஏன்னா நல்லா ரொம்ப ஆக்டிவாக இருக்கக்கூடிய நபர். ஸோ என்னால் ஒரு 10 நாளைக்கு மேலே என்னால் வீட்டுக்குள்ளே இருக்க முடியல. ஸோ நான் அரிசி கொடுக்குறோம், பருப்பு கொடுக்குறோம், சாப்பாடு கொடுக்குறோன்னு ஆரம்பித்தது இட் ஹஸ் என்ன இங்கே கொண்டு வந்து இவ்வளோ தூரம் கொண்டு வந்து, இதுதான் ரியல். இதில் வேறு எதுவுமே கிடையாது. அரசியலில் வந்து நான் இவரை பார்த்து எனக்கு வரணும் விருப்பமாக இருந்தது அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க. ஸோ உங்களுக்கு வந்து உங்களுடைய பர்சனல் லைஃப்லேயும் இருக்கட்டும், அரசியல் வாழ்க்கைக்கு வரணும் அப்படின்னு தூண்டுற ஒரு விஷயமா இருக்கட்டும், யாரை பார்த்து ஒரு எண்ணம் தலைவர்கள்ங்கிறத தாண்டி நான் இதை எப்படி பார்க்குறேன், என்னோட அரசியலை நான் எப்படி பார்க்குறேன் அப்படின்னா, இந்த கொரோனா டயத்தில் நம்ம பாண்டித்துறைங்கிற தனிநபர்னால எத்தனை பேருக்கு சாப்பாடு கொடுக்க முடியும், எத்தனை பேருக்கு நீங்கள் பிரெட் வாங்கி கொடுக்க முடியும், எத்தனை பேருக்கு பெட்டு வாங்கி கொடுக்க முடியும், அந்த இன்ஜெக்ஷன் வாங்கி கொடுக்க முடியும், இப்படிங்கிற கொஸ்டின் தான் என்னோட மைண்டில் இருந்தது. அதுதான் பாயிண்ட்டே தவிர நீங்கள் எவ்வளோ நாளைக்கு நீங்கள் பண்ண முடியும். உங்ககிட்ட நம்ம ஒன்றும் பெரிய ராஜாவோட அப்படியே ராஜா குடும்பமாகவே இருந்தால் கூட நீங்கள் எத்தனை நாளைக்கு எவ்வளோ பேருக்கு கொடுக்க முடியும். ஸோ யூ ஹாவ் டு பிகம் அ பீப்புள் எலெக்டட் லீடர். பொலிட்டிக்கல் விக்டரி இருக்கணுங்கிறக்காக தான் பாலிடிக்ஸ்குள்ளே வரும். பாலிடிக்ஸ்குள்ளே வரும்போது அதே டயத்தில் தான் அண்ணாமலை உள்ள என்ட்ரி 2020. ஸோ எங்களுக்கெல்லாம் வந்து யங்ஸ்டர்ஸ் அப்படின்னா உடனே சொல்லுவாங்க, பொலிட்டீஷியன் எதுக்குப்பா, போய் வேலையை பாருப்பா, படிப்பா, அடுத்து நல்ல கம்பெனியில் வேலை பார்த்துட்ருக்க, கொரோனா முடிஞ்சிருச்சு, பேக் டு பெவிலியனுங்கிற மாதிரி இல்லாமல் அந்த டயத்தில் அண்ணாமலை உள்ளே வராங்க. அந்த டயத்தில் வரும்போது ஸோ அந்த ஒரு இது ஓப்பன் ஆகுது, யங்ஸ்டர்ஸ் கேன் கம் டு பாலிடிக்ஸ் அப்படிங்கிற ஒரு புது இது ஓப்பன் ஆகுது. ஸோ அவங்களாம் பார்த்து நம்ம உள்ளே வர்றோம். அப்படி தான் உள்ளே வந்தோம். நீங்கள் அரசியல் வாழ்க்கைக்கு வந்தது பிறகாக ஃபேஸ் பண்ண ஸ்ட்ரகிள்ஸ்ன்னு ஏதாவது இருக்கா? கண்டிப்பாக இருக்குது. நான் ஃபஸ்ட்டே சொன்னேன்ல, ஃபஸ்ட் ஜென்ரேஷன் பொலிட்டிஷியனாக அவ்வளோ சீக்கிரமாக யாரும் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. நீங்கள் உங்கள் திறமையை சொன்னீங்கன்னா படிச்சிட்டோங்கிறக்காக பேசியாம்பாங்க. சரி 10 ஃப்ளெக்ஸ் எக்ஸ்ட்ரா வச்சிட்டோன்னீங்கன்னா உங்ககிட்ட பணம் இருக்கா அதனால் வச்சுட்டியான்னு கேட்பாங்க. ஸோ அந்த ஸ்ட்ரகிள்ஸ் வந்து டே டு டே ஆக்டிவிட்டீஸில் என்ன ஸ்ட்ரகிள் எல்லாருக்கும் இருக்கோ அதே ஸ்ட்ரகிள் we are also still சீனியர் ஜூனியர் அந்த ப்ராப்ளம் ஃபைட் பண்ணுறது. காலேஜில் சீனியர் ஜூனியர் இருக்குது, வீட்டில் அப்பா சொல்கிறத கேளுப்பா, நீ என்ன அவ்வளோ பெரிய ஆளாயிட்டியா அப்படின்னு வீட்டில் இருக்குது. புதுசாக கல்யாணம் ஆகிட்டு வந்தோம், ஒய்ஃப் ஒன்று சமைச்சா
தம்பி இத்தனை நாளாக நான் சமைச்சிட்டு இருக்கேன்டா தம்பி, உனக்கு இந்த ஃபுட்டு தான்டா பிடிக்கும்னு அம்மா சொல்கிற இந்த இது இருக்கும்போது பாலிடிக்ஸில் இருக்காதா என்ன? கண்டிப்பாக இருக்கும், கண்டிப்பாக இருக்கும். என் மண் என் மக்கள் அதில் வந்து க்ரௌட் மேனேஜ்மெண்ட் டீமில் இருந்திருக்கீங்க. ஸோ அனுபவம் எப்படி சார் இருந்தது? எண்மண் எண் மக்களில் வந்து நான் ஸ்டேட் ஃபைனான்ஸ் கமிட்டியில் இருந்தேன். ப்ளஸ் நாங்கள் வந்து யூத் விங்கில் அப்போ வந்து ஸ்டேட் வைஸ் பிரசிடெண்ட்டாக இருக்கும்போது அண்ணாமலையனோட 234 தொகுதியும் வந்து அண்ணாமலையனோட நாங்கள் ட்ராவல் பண்ணோம். ஸோ எல்லா தொகுதியும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா தொகுதியிலையும் அண்ணாமலையன் பின்னாடி நாங்களும் ட்ராவல் பண்ணி எல்லா இடத்துலையும் க்ரௌட் மேனேஜ்மெண்ட் பண்ணோம். அதில் வந்து பல சூப்பரான அனுபவங்கள். க்ரௌடு வந்தது, க்ரௌடே வராது, திடீர்னு லாஸ்ட் மினிட்ல ஒரு 1/2 hour முன்னாடி க்ரௌட் நிறையா வந்துடும். ஸோ அது வந்து ஒரு எங்களுக்கெல்லாம் வந்து எப்படி உங்களுக்கு ஒரு இன்டர்ன்ஷிப் மாதிரியோ, ஒரு பாலிட்டிக்ஸ்க்கு வந்த ஒரு பையனுக்கு தமிழ்நாடு பூரா ஒரு மைண்ட் செட் எப்படி இருக்கும், ஒரு பீப்புளோட மைண்ட் செட் எப்படி இருக்கும், கிரவுண்டில் இருக்கக்கூடிய ரியாலிட்டி. நீங்கள் தலைவர்கள் கூட மட்டும் ட்ராவல் பண்ணல, எண்மண் மக்களில் கிளை தலைவர், கிளை கமிட்டி, சக்தி கேந்திர பொறுப்பாளரில் மேனேஜ் பண்ணணும். ஸோ இட் இஸ் லைக் ஒன் இன்டர்ன்ஷிப், ஒரு கிராஷ் கோர்ஸ் மாதிரி. 25 இயர்ஸில் கற்றுக்க வேண்டியதை 234 தொகுதியும் போய் ஒரு 6 மாதத்தில் நம்ம கற்றுக்கிட்டோம். ஸோ அது ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. ஸோ நிறையா தலைவர்கள் கூட அறிமுகம், நிறையா மாவட்ட தலைவர்களோட அறிமுகம். ஸோ இப்போ நீங்கள் தமிழ்நாட்டில் நீங்கள் எங்கே விட்டாலும் யாரையோ ஒரு ஆளை ஈஸியாக என்னால் என் ஃபோனில் பார்த்தீங்கன்னா அங்கங்கே இருக்கும், சிவகாசி, திருநெல்வேலி, தூத்துக்குடி, அங்கே இது கிருஷ்ணகிரி, ஒசூர் அப்படிங்கிற அங்கங்கே ஃப்ரெண்ட்ஸ். ஐ ஹவ் கிரியேட்டட் லாட்ஸ் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் பிகாஸ் ஐ ஆல்வேஸ் சி 234 தொகுதியில் என்னோடய தொகுதி காரைக்குடி. அந்த ஒரு தொகுதி மட்டும்தான் நான் பாலிடிக்ஸ் பண்ணேன். கொஞ்சம் 233 தொகுதி மை ஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்கிறத நான் டே ஒன்லேயே நான் நரேட்டிவை செட் பண்ணிட்டேன். சரி, நான் இதுக்கு கிருஷ்ணகிரியில் இருக்க ஒரு பையனோட நான் காம்படிஷன் எடுத்துக்கணும், கன்னியாகுமரியில் இருக்க ஒரு பையனோட இதுக்கு நான் காம்படிஷன் எடுத்துக்கணும், சென்னையில் இருக்க பையனை இதுக்கு நான் காம்படிஷன் எடுத்துக்கணும். எனக்கு தொகுதி ஒன்று தானே, ஒரு இடத்துல நிற்க போகிறோம். ஸோ காரைக்குடின்னு என்னோடய தொகுதி இருக்கும்போது நான் அதை விட்டுட்டு எனக்கு பக்கத்தில் இருக்க தொகுதி கூட எனக்கு காம்படிஷன் கிடையாது. ஸோ ஐ ஹவ் கிரியேட்டட் லாட்ஸ் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ். நாளைக்கு வந்து 2026 யங்ஸ்டர்ஸில் நிறைய பேர் எம்எல்ஏ வராங்கன்னா ஐம் ஷுர் லைக் 30 to 40% வந்து என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் தான் எம்எல்ஏவாக இருப்பாங்க அப்படின்னு ஒரு சந்தோஷமானது. எல்லாருக்குமே லைஃப்பில் வந்து ஒரு கோல் இருக்கும் சார். இப்போது நம்ம ஒரு லைன் நோக்கி போயிட்டுருக்கோம் அப்படின்னா, போகும்போதே நம்ம எதுக்காக இங்கே வந்திருக்கோம், என்ன பண்ண போகிறோம் அப்படின்ற எண்ணங்கள் எல்லாருக்குள்ளேயுமே ஓடிட்டே இருக்கும். அப்படி இருக்கும்பொழுது நீங்கள் வந்து அரசியலுக்குள்ளே வந்திருக்கீங்க, அரசியலில் நல்லா ஒரு லைன் கிரியேட் பண்ணி பயணம் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்றப்போ, நம்ம எதுக்காக வந்திருக்கோம், நம்ம இதை அடைய தான் வந்திருக்கோமா அப்படின்ற ஒரு லைனை நீங்கள் பிடிச்சிட்டிங்களா, கண்டுபிடிச்சிட்டிங்களா எதுக்காக வந்திருக்கோன்றது? பாரதிய ஜனதா கட்சியில் நீங்கள் நம்ம அப்படிங்கிற வார்த்தைக்கு இடமே கிடையாது. அவங்க தான் டிசைட் பண்ணுவாங்க இவங்க எம்எல்ஏ ஆகணுமா, மேயர் ஆகணுமா, எம்பி ஆகணுமா, வார்டு உறுப்பினர் ஆகணுமா அப்படிங்கிறத டிசைட் பண்ணுறது பாரதிய ஜனதா கட்சியோட தலைமை. ஸோ நம்மளோட ரோல் என்ன அப்படின்னா, ஆஸ் அ டிஸ்ட்ரிக்ட் பிரசிடெண்ட்டாக நீங்கள் கேட்குற கேள்விக்கு என்னால் பதில் சொன்னால் கொஞ்சம் கிளாரிட்டியாக இருக்குன்னு நினைக்கிறேன். சிவகங்கை மாவட்டத்தில் மொத்தம் 4118 மக்கள் பிரதிநிதிகள் வரலாம். வார்டு உறுப்பினர், பேரூராட்சி வார்டு உறுப்பினர், ஊராட்சி மன்ற தலைவர், ஒன்றிய கவுன்சில், மாவட்ட கவுன்சில், எம்எல்ஏ, எம்பி அப்படின்னு சொல்லி 4118 பேர் பாண்டித்துறை என்கிற மாவட்ட தலைவரால் உருவாக்குவதற்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. நாளைக்கு இந்த 3 வருஷம் நான் முடித்து இந்த டேர்மை முடித்து நான் வெளியில் போகும்போது இந்த 4118 பாண்டித்துறை எத்தனை மக்கள் பிரதிநிதிகளை உருவாக்கினார், இவ்வளோதான் பாயிண்ட்டு. பாண்டித்துறை ஃப்ளெக்ஸ் அடித்தாரா, போஸ்ட் அடித்தாரா, அது பாயிண்ட்டு கிடையாது. அது யார் வேணாலும் பண்ணலாம். பணம் இருந்தால் யார் வேணாலும் பண்ணலாம்ல. இப்போ 100 ஃப்ளெக்ஸ் அடிக்கிறதுக்கு பணம் நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னு வைங்க, 100 ஃப்ளெக்ஸ் அடிக்கிறதுல என்ன பெரிய சாதனை? ஒரு சாதனையும் கிடையாது. அது அன்னைக்கோட மறைஞ்சு போயிடும். ஏன்னா எண்மண் மக்களில் கண்ணார பார்த்தோம், கூட்டம் அவ்வளோ ஃப்ளெக்ஸ் பேனர், அடுத்த நாள் அங்கே வரும்போது அந்த இடத்துல எதுவுமே இருக்காது. ஸோ அது வந்து நம்மளுடைய வெற்றி, அது வந்து நம்மளோட பிராண்டிங் ஆக்டிவிட்டீஸ், மார்க்கெட்டிங் ஆக்டிவிட்டீஸ். ஆனால் இலக்கு, உன்னுடைய சக்ஸஸ் என்ன அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, சிவகங்கை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய 4118 பேரில் இந்த டேர்ம் முடிச்சு போகும்போது, பாண்டித்துறை முடிச்சு போகும்போது எத்தனை வார்டு உறுப்பினர்களை உருவாக்கினார், எத்தனை ஊராட்சி மன்ற தலைவர்களை உருவாக்கினார், எத்தனை ஒன்றிய கவுன்சிலை உருவாக்கணும், மாவட்ட கவுன்சிலை உருவாக்கணும் அப்படிங்கிறது தான், அதுதான் நம்மளோட இலக்கு. அது வந்துருச்சுன்னு வைங்களேன், அந்த சிஸ்டமை நீங்கள் இயக்க வச்சிடணும். நீங்கள் ஒவ்வொரு முறையும் ஒரு பிரச்சனைக்கு வந்து பாண்டித்துறை போய் நின்று சண்டை போடக்கூடாது. அங்கே இருக்கக்கூடிய ஊராட்சி மன்ற தலைவர் பார்த்துக்கணும், ஒன்றிய கவுன்சில் பார்த்துக்கணும், மாவட்ட கவுன்சில் பார்த்துக்கணும். அந்த சிஸ்டமை கிரியேட் பண்ணி விட்டோம்னா போதும். அதுக்கப்புறம் அவங்க தன்னுடைய பதவியவோ தன்னுடைய அந்த இதை மெயின்டைன் பண்ணுறதுக்கு அவங்க பார்த்துப்பாங்க.
இப்போ தமிழக சினிமாவில் உச்சத்தில் இருக்கக்கூடிய திரு விஜய் அவர்கள் இன்றைக்கி அரசியலுக்கு வந்திருக்காங்க 2024. இப்போ அவரோட அரசியலை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இப்போ மற்ற தலைவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா, அண்ணாமலை அவங்க சுற்றுப்பயணம் போயிருக்காங்க, நயினார் நாகேந்திரன் அவங்க சுற்றுப்பயணம் போயிருக்காங்க, அன்புமணி அவங்க சுற்றுப்பயணம் போயிருக்காங்க, உதயநிதி அவங்க கூட எம்.கே. ஸ்டாலின் எல்லாம் கூட சுற்றுப்பயணம் போகிறாங்க. ஆனால் விஜய் அவர்கள் மட்டும் பார்த்தீங்கன்னா, இது வரைக்கும் ஒரு 12-13 பொதுக்கூட்டங்கள் தான் போட்டிருப்பாங்க. அரசியல் கட்சி ஆரம்பிச்சு 2 வருஷத்துலேயே சிஎம் அங்கே போகிறேன்னு சொல்கிறாங்க. இந்த அரசியலை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு வார்த்தை சொன்னீங்க. என்ன வார்த்தை சொன்னீங்க? தமிழக அரசியலில் உச்சம். சினிமாவில் உச்சமில் இருக்கக்கூடிய விஜய். ரஜினிகாந்த் உச்சத்தில் இல்லையா? நீங்கள் உச்சங்கிறது எதை சொல்கிறீங்க? அவருக்கு உச்சம். ஆஸ் அ ஆடியன்ஸாக நாளைக்கு உங்களை கூப்பிட்டு ரஜினி படம் பார்க்குறியா, விஜய் படம் பார்க்குறீங்கன்னா நீங்கள் யாரை பார்ப்பீங்க? அப்புறம் அது அவங்க கிரியேட் பண்ண ஒரு நரேட்டிவ். அந்த நரேட்டிவ்க்குள்ளே நம்மளும் போகக்கூடாது. அவங்க ஒரு தொழில் பண்ணிட்டு வராங்க. இப்போ என் தொழிலுங்க, என் தொழிலில் என் குடும்பத்துக்கு நான் சம்பாதிக்கிறது மாதம் 1 லட்ச ரூபா இருந்தாலும் அதானே உச்சம். யாரோ ஒருத்தன் 1 கோடி மாதம் சம்பாதிச்சிட்டு இருக்கான்ல, 10 கோடி சம்பாதிச்சிட்டு இருக்கான்ல, அது மாதிரி அது அவருடைய கரியரில். எத்தனை வருஷமாக அவர் கரியரில் இருக்கார்? 25 இயர்ஸ் மேலே சார். 25 இயர்ஸாக அவங்க அப்பா சப்போர்ட் பண்ணி சினிமாக்கில் வந்து உச்சத்தட்டோங்கிறாரு. இப்போ என்ன மாதிரி ஃபஸ்ட் ஜென்ரேஷன் பொலிட்டிஷியன் மாதிரி அது ஃபஸ்ட் ஜென்ரேஷன் ஆக்டராங்க. ஃபஸ்ட்டு டோர் ஓப்பன் பண்ணுறது தாங்க கஷ்டம். தமிழ்நாட்டில் எத்தனையோ மாணவர்கள் பாஸ் அவுட் ஆகி வராங்க, ஆனால் அந்த கேம்பஸ் இன்டர்வியூவில் செலக்ட் ஆகி போகிறாங்கல்ல, அதுதான் கஷ்டம். அந்த ஃபஸ்ட்டு அந்த ஃப்ரெஷருங்கிற டேகை ரிமூவ் பண்ணுறது அதை அவங்க அப்பா அழகாக க்ரியேட் பண்ணி கொடுத்தாரு. அது மாதிரி உனக்கு எனக்கு இருந்தால் இதை விட நம்ம இந்நேரம் பெரிய உச்சத்தை நம்ம தொட்டிருப்போம். முடியுமா முடியாதா பிரதர்? அவர் ஒரு பெரிய டேரக்டரு. நாளைக்கு எங்கள் அப்பாவும் இதேமாதிரி ஒரு டேரக்டராக இருந்து 20 வருஷத்துக்கு முன்னாடி டெக்னாலஜிலாம் வர்றதுக்கு முன்னாடி நம்மளையும் சினிமாவில் இந்த மாதிரி ஏதோ ஒரு ஃபீல்டில், இந்த ஃபீல்டுலாம் இல்லை, ஏதோ ஒரு ஃபீல்டில் பேக்கப் பண்ணிட்டே வராங்கன்னு வைங்க, நம்மளும் இந்த உச்சத்தை தொட்டுருவோம். அதனால் இந்த உச்சங்கிற வார்த்தையை பயன்படுத்தாதீங்க. அவரோட கரியரை விட்டுட்டு வந்திருக்காரு. நீங்கள் கொஸ்டின் சார், அரசியலுக்கு வந்து 2 வருடங்களில் சிஎம் அங்கே போகிறேன்னு சொல்லியிருக்காங்க. அது ஒரு 10-12 பொதுக்கூட்டங்கள் தான் போட்டிருப்பாங்க. அதை எப்படி சார் பார்க்குறீங்க? இந்த அரசியலுக்கு வந்து 2 வருடம்னு சொல்கிறீங்கல்ல, அது அனௌன்ஸ் பண்ண டேட்லேருந்தா மக்களை சந்தித்த டேட்லேருந்தா? அனௌன்ஸ் பண்ணதுலேருந்து சார். அனௌன்ஸ் பண்ணதுக்கப்புறம் 1 வருஷம் வெளிலே வரல. நாங்கள் 2024 தேர்தலில் நாங்கள் சந்திக்கலைன்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே தானே இருந்தாங்க. அப்புறம் எப்படி 2 வருஷம் சொல்கிறீங்க? ஒரு 6 மாதமாக ஏதோ வெளில வந்துட்டுருக்காங்க சார். அது வந்து நான் கூட நாளைக்கு நானும் நீனும் சேர்ந்து ஒரு ரூமில் உட்காந்துட்டு நான் முதல்வர் நீ துணை முதல்வர் அப்படின்னு சொல்லி ஒரு கட்சி ஆரம்பிக்கலாம். இஸ் இட் பாசிபிள்? டே 1ல் நம்ம என்ன பண்ணணும், ஃபஸ்ட் இயர் என்ன பண்ணணும், 6 மாதத்தில் என்ன பண்ணணும் அப்படிங்கிற ஒரு பிளான் இல்லாமல் நான் ஆரம்பித்தோம். நான் கூட்டம் சேர்த்தேன். ஃபஸ்ட்டு நீங்கள் கூட்டத்தை நினச்சி நீங்கள் தயவு செய்து வந்து அதை மயங்காதீங்க. ஏன் சொல்கிறேன்னா, ஒரு படத்திற்கு 40 நிமிஷம் படத்திற்கு ஒருவர் 200 கோடி ரூபா சம்பளம் வாங்குறாரு அப்படின்னா 100% ஹீ இஸ் அ இன்ஃப்ளூயன்சர். இல்லைனா 200 கோடி பணம் கொடுப்பாங்களா? வெறும் 40. நீங்கள் ஸ்க்ரீன் டைம் பார்த்தீங்கன்னா வெறும் 40 நிமிஷம் தான் இருக்கும். நீங்கள் அதில் சண்டை, டைலாகு, காமெடி, மற்ற சைடு ஆக்டரோட இதெல்லாம் சேர்த்துட்டு ரிமூவ் பண்ணிவிட்டு ஒரு 2.5 மணி நேரம் படத்தில் 40 நிமிஷம் தான் அவர் நடிப்பார். அதுக்கு 200 கோடி ரூபா பணம் வாங்கினா 100% ஹீ இஸ் அ இன்ஃப்ளூயன்சர். அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. ஓகேவா? நம்மளும் எத்தனையோ கடைகள் பார்த்துருக்கோம். நீங்கள் எத்தனையோ ஜுவல்லரி ஷாப்பு, எத்தனையோ பிரியாணி கடைகள். ஃபஸ்ட்டு நாள் வந்து இந்த ஹீரோயின் வராங்க அப்படின்னா அந்த ரோடே பிளாக் ஆயிரும். அதுக்காக அந்த பிரியாணி கடைக்கு டெய்லி போய் நம்ம சாப்பிட்டுட்டா இருப்போம்? அதுக்காக அந்த பிரியாணி தான் பெஸ்ட்டு பிரியாணியா தமிழ்நாட்டில்? இல்லை அந்த ஜுவல்லரி கடையில் தான் அதிகமான தங்கம் வந்து சூப்பராக இருக்குது? அப்படி கிடையாதுங்க. அது வந்து ஒரு இன்ஃப்ளூயன்சிங் மார்க்கெட்டிங் தான். நம்ம நிறைய இடத்துல நம்ம பேசியிருக்கோம். அதை வச்சு நீங்கள் சிஎம் ஆகிட முடியுமா அப்படின்னா முடியாது. இப்போ என்னோட கேள்வி, இப்போ நீங்கள் பொலிட்டிக்கலாக நீங்கள் அந்த கொஸ்டினை நீங்கள் கேட்டிங்கன்னா, உங்களுடைய 66,000 பூத்து 68,000 பூத்து இருக்கா தமிழ்நாட்டில்? 68,000 பூத்துக்கும் கிளைத்தலைவர் போட்டிங்களா? நீங்கள் கிளை கமிட்டி போட்டிங்களா? BLA 2 போட்டிங்களா? அது போடாமல் எப்படி நீங்கள் சிஎம் ஆயிடுவேன் நீங்கள் சொல்கிறீங்க? ஸோ நீங்கள் கிரவுண்டில் இல்லாமல் நீங்கள் சோஷியல் மீடியாவில் மட்டும் நீங்கள் அந்த ஒரு ஷோ மாதிரி நீங்கள் நடத்திட்டு இருந்தீங்கன்னா சிஎம் வாய்ப்புகளே கிடையாது. அதுக்கு என்னோட புரிதல். சார், இப்போ தாவேக்காவுடைய பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் அவர்கள் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, 85,000 வாக்குகள் எங்களுக்கு ஒரு தொகுதிக்கு இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஒரு சட்டமன்ற தொகுதிக்கு எங்களுக்கு 85,000 வாக்குகள் இருக்குது, இன்னும் ஒரு வீட்டுக்கும் ஒரு வாக்கு ஏற்ற வேண்டியதாக உங்களோட பொறுப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி பேசியிருந்தாங்க. அந்த பேச்சில் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார்? நான் வந்துங்க பெங்களூரில் இருக்கும்போது ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸில் இருந்தேன். ஸோ எங்களோட வேலைகள் என்னென்னா, ஒரு பேப்பரை எடுத்துக்கொண்டே கொடுத்து அந்த பேப்பரை கன்வின்ஸ் பண்ணி இன்வெஸ்ட்மெண்ட் வாங்குறது. ஸோ இந்த எக்ஸலில் அழகாக இருக்கும். 10 கோடி ரூபா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி 100 பேரை வேலைக்கு வச்சு ஒரு ஆளுக்கு மாதம் 10,000 சம்பளம் கொடுத்து நம்ம இவ்வளோ ப்ரொடக்ஷன் பண்ணி இவ்வளோ விற்றுட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து மாதம் 10 லட்சம் வரும் அப்படின்னு பேப்பரில் இருக்கும். ரியாலிட்டிக்கு வருமா? எக்ஸல் ஷீட்டில் நீங்கள் எது வேணாலும் மாற்றிக்கலாம். அது மாதிரி தான் அவர் சொல்கிறது. 85,000 ஓட்டு இருக்குது, இன்னும் ஒரு ஓட்டு வாங்க. அது முடியாமல் தானே பல கட்சிகள் இன்னும் ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த ஃபார்முலா யாருக்கும் தெரியாதானே? இது MLM மாதிரி நீ ஒருத்தனை சரி, நீ ஒருத்தனை சரி, நீ ஒருத்தன். அது முடியாமல் தானேங்க பல கட்சிகள் வந்து பெரிய பெரிய தலைவர்கள், பெரிய பெரிய நடிகர்கள்லாம் தூக்கி வீசின டார்ச் லைட்டோட அப்படியே போனவங்க தானே.
ஸோ அதனால வந்து இதெல்லாம் வந்து எக்ஸல் கேல்குலேஷனுக்கு கால்குலேட்டரில் அழகாக வரும். கால்குலேட்டரில் எக்ஸ்போனன்ஷியலாக 2 2 அமுக்குனீங்கன்னா உடனே அது அப்படியே டபுளாக காட்டும். பட் அது ரியாலிட்டியில் அதெல்லாம் பாசிபிள் கிடையாது. சார் நீங்கள் அந்த டார்ச் லைட்னு குறிப்பிட்டது கமலஹாசன் தான் குறிப்பிட்டீங்கன்னு சொல்லி நினைக்கிறேன். இப்போ கமலஹாசன் அவங்க என்ன ஸ்பீச் கொடுக்கும்போது என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, அந்த சாவி வந்து தமிழ்நாட்டிலே இருக்கணும், அதுக்காக தான் நான் திமுக கூட்டணிக்கு வந்தேன் அப்படின்ற மாதிரி ஒரு விளக்கம் கொடுத்துருக்காங்க. அது எப்படி சார் நீங்கள் பார்க்குறீங்க? சார் அவரோட படத்தை நான் தேட்டரில் கூட பார்க்க மாட்டேன். தேட்டரில் பார்க்குற படம் எனக்கு ஒன்றுமே புரியாது. அவர் பார்லிமெண்ட்டில் போயும் அப்படி தான் நடந்துக்குவாருங்கிறது ஒரு மகா முட்டாள்தனமான ஒரு விஷயமா இருக்குது. அவர் என்ன பேசினாருன்னே இன்னுமே புரியலைங்க. அதை டீகோட் பண்ணுறதுக்கே ஒரு கட்சி நடத்தணும்னு நினைக்கிறேங்க. அவர் என்ன ஏதோ தமிழர்கள்னாரு பிச்சை எடுப்பாங்க, என்ன பேசுகிறாங்கன்னே அவர் புரியலைங்க. அவரெல்லாம் வந்து நீங்கள் கடைசி வரைக்கும் ஒரு எம்பி சீட்டுக்காக ஒரு கட்சி ஆரம்பித்தார். கட்சி ஆரம்பித்தவங்க பூரா இப்போ திமுகவில் தான் இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு அந்த கட்சியில் யாருமே இல்லைன்னு நினைக்கிறேன். பேசாமல் ஒரு கட்சியை கொண்டு சேர்த்தலாம்னு நினைக்கிறேன். அதனால் அவரோட பேச்செல்லாம் நாங்கள் பெருசாக கன்சிடர் பண்ணுறதே கிடையாது. தமிழக காங்கிரஸ் என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா, எங்களுக்கு ஆட்சியில் பங்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு திருச்சி வேலுசாமியாக இருக்கட்டும், நிறைய தலைவர்கள்லாம் வந்து அங்கே அப்போ சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ முதலமைச்சர் அவங்க இந்தியா டுடே கான்க்ளேவில் போயிட்டு ஆட்சியில் பங்கு வந்து தமிழ்நாட்டுக்கு செட் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ தான் ரொம்ப நாளைக்கு அப்புறம் காங்கிரஸ் முடிச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஒரு நாள் வந்து ஏதோ 2 சீட்டு 4 சீட்டு 10 சீட்டுன்னு ஓட்டிகிட்டு இருந்தாங்க. முதல் முறையாக இந்த ஆதவ அர்ஜுன் ஆரம்பிச்சுட்டாருங்க. ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு, ஆட்சியிலும் பங்கு. இப்போ எல்லாரும் அதை தூக்கிட்டு சுற்றி தர்றாங்க. விஜய் அவர்கள் தான் நினைக்கிறேன் சார். நம்மளை நம்பி சில பேர் வருவாங்க இல்லையா, அவங்களுக்கு அதுக்கு முன்னாடி அவர் விசிகால தானே பேசினாரு. ஒரு புக் ரிலீஸ் ஃபங்க்ஷனில் ஆட்சியிலும் பங்கு வேண்டும், அதிகாரத்திலும் பங்கு வேண்டும் அப்படின்னு பேசிட்டு தானே அங்கே போனார். இப்போ அது ஆதவ அர்ஜுனை பார்த்து விஜய் சுற்றிட்டுறாரு. யாரும் வரலாம் இல்லையான்னு இல்லை, யாருமே இல்லை, இன்னைக்கு வரைக்கும் இல்லை. அப்படி தான் நான் பார்க்குறேன். அப்படிலாம் வந்துங்க காங்கிரஸ் இப்போ தாங்க முழிச்சிருக்காங்க. இன்றைக்கி தான் முழிச்சிருக்காங்க காங்கிரஸ் உண்மையாகவே இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டாங்கன்னு வைங்க, அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு மைல் ஸ்டோனாக இருக்கும். சார் இப்போ விஜய் அவர்களோட அரசியல் ஸ்ட்ராங்காக இருக்கோ வீக்காக இருக்கோ ஏதோ ஒன்று சார். இப்போ இது வரைக்கும் தமிழகம் கண்டிடாத ஒரு முதல் முறையாக தெரியல சார். இப்போ வந்து அதிமுக சந்திக்க போகிறாங்க, திமுக கூட்டணியில் இருக்காங்க, தாவேக்கா இருக்காங்க, நாம் தமிழர் கட்சி இருக்காங்க. இந்த 4 முனை போட்டி உங்களோட தொகுதியில் நீங்கள் எந்த மாதிரியான வேலைகள் செய்றீங்க சார்? இந்த 4 முனை போட்டி இருக்கிற இந்த வேலையில் 4 முனை எப்படி நீங்கள் வந்து டிவிகேலாம் கணக்கில் சேர்க்குறீங்களா? சரி சேர்த்துக்கோங்க. நான் சேர்த்துட்டேன் சார். சேர்த்துட்டு 4 சார். 4 முனை போட்டி கண்டிப்பாக வந்து திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஒரு எதிர்ப்பு அலை உருவாயிருச்சு. அதனால தான் அவர் இப்போ பிரைப்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டார். லேப்டாப் கொடுத்தாரு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி. அப்புறம் இன்னொன்று வந்து இப்போ ஏதோ 5000 ரூபாய் ஏதோ கொடுத்துருக்காரா, பிரைப்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இந்த ஆன்டி இன்கம்பன்சியை யார் என்கோட் பண்ண போகிறா அப்படிங்கிறது தான். அதில் வந்து தேசிய ஜனநாயக கூட்டணி செம்ம ஸ்ட்ராங் ஆயிடுச்சு. 100% சொல்கிறேன். தேசிய ஜனநாயக கூட்டணி 2026 ஆட்சி அமைக்க போகிறாங்க. இல்லைனா இதுக்கு பிரைப் கொடுக்கணும். நான் பலமானவன், நான் எக்ஸாமில் நானும் படித்து மார்க் வாங்கிறேன் அப்படின்னா நீ எதுக்கு மேனேஜ்மெண்ட் சீட் வாங்குறேன்? நீ அழகாக கோட்டாலே கவுன்சிலிங் அட்டன் பண்ணி போயிடலாம்ல. அதுக்கு முன்னாடியே அவங்க பிரைப் கொடுத்து ரெடி பண்ணுறாங்க, மக்களோட மைண்ட் செட்டை ரெடி பண்ணுறாங்க. இதை நான் எப்படி பார்க்குறேன் அப்படின்னா, கூட்டணி கட்சியிலலாம் மிரட்டுறதுக்காக நான் எல்லாத்துக்கும் தயாராகிட்டேன்ப்பா, உங்களுக்கு ஆட்சியிலையும் பங்கு தர மாட்டேன், அதிகாரத்துலையும் பங்கு தர மாட்டேன், சும்மா எம்எல்ஏவாக வந்து உட்காந்துக்கணும் உட்காந்துக்க அப்படிங்கிறதுக்காக திமுக ஒரு நரேட்டிவ் செட் பண்ணியிருக்காங்கன்னு நான் ஃபீல் பண்ணுறேன். உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். நான் ராஜவேல் நாகராஜன். பேசு தமிழா பேசு வலையொலியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்கள். அந்த லிங்க்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசு தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம். நன்றி, வணக்கம்.